வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வந்திருக்காங்க. இங்கே ராஜலக்ஷ்மி ராகவன் இருக்கும்போதே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ தான் மதி மலர் 2 பேருமே வந்து நிற்க, பரவாயில்லையே உங்கள் வீட்டு மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அழகு மலர், எங்கள் வீட்டு மூத்த மருமகன். இதுதான் அழகுமதி, எங்கள் வீட்டுக்கு 2வது மருமகன் சொல்லும்போது வந்திருக்கவங்க, உன்னுடைய மூத்த மருமக வந்த கதை தான் ஊருக்கே தெரியுமேடி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜலக்ஷ்மி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அதனால் ஓடி வந்து கல்யாணம் பண்ணதுனால பெருசாக இந்த வீட்டுக்குன்னு எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா உங்கள் பையனும் எதுவுமே ஆசைப்பட்டு வாங்குற ஆளும் கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு உங்கள் வீட்டு சம்மதத்தோடு நடந்த கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஆமாம் அப்படின்னு ராகவனும் ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். சரி மலர், போய் வந்தவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வான்னு சொல்லி உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே மதியம் போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் காஃபி போட்டு மதி கையில் கொடுத்து விட, நான் வரல, இவங்க கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க, எப்போ வந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்தாலும் என்னையையும் சேர்த்து அவமானப்படுத்துறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவங்க வீட்டு மருமகளை இவங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு ஊருக்கே தெரியும். இப்போ இதில் அடுத்தவங்க வீட்டு மருமகளை எப்படி பார்த்துக்கணும் இல்லை எப்படி இருக்கணும்னு இந்த வீட்டுக்கு புத்திமதி சொல்ல வந்துடுவாங்க. யாருங்க இவங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அத்தைக்கு தூரத்து உறவு முறை, கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க, அடிக்கடி எப்போவாச்சும் வந்துட்டு போவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக உனக்கு கல்யாணம் ஆனதுக்குலேருந்து வர்றதும் கிடையாது, இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. அதுவும் ஏதாவது விஷயமாக தான் இருக்கும். மதி நீ கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாகவே இரு அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா உன் பேர் என்னம்மான்னு சொல்லி கேட்க, அழகுமதின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, 2 மருமக பேரும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். காஃபி நல்லா தான் இருக்குது, நீ போட்டியான்னு சொல்லி கேட்க, இல்லை அக்கா தான் போட்டாங்கன்னு சொல்லும்போது, உனக்கு சமைக்க தெரியுமான்னு சொல்லி கேட்க, எங்கே சமைக்க சொன்னால் அவள் சமைக்கிற சாப்பாட்டை வாயிலே வைக்க முடிய மாட்டேங்குதுன்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, இதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இது மதிக்கு கோவத்தை ஏற்படுத்த தான் செய்யுது. ஆமாம், நீ வேலைக்கு போகிறத கேள்விப்பட்டனே, இன்னைக்கு என்ன வீட்டில் இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ வாய்க்கு அந்த வேலையெல்லாம் கொடுத்து அங்கேயே பார்த்துப்பாங்களா? இவளும் எதிர்த்து பேசுகிற மாதிரி அங்கேயும் வாய் பேசியிருப்பா, அதை அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே அழகுமதி அப்பயே எதுவும் பேசலை. ஆமாம், கையில் காதில் இப்படி எங்கேயுமே நகர்ந்துட்டு ஒன்றையும் காணோம், உங்கள் வீட்லேயும் உனக்குன்னு எதுவுமே போடலையான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அவங்க வீட்டில் அப்படி எண்ணத்தை போட்டு கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு அழகுமதி சொல்கிறாங்க. அழகுமதி இப்படி பேச ஆரம்பித்தோடனே உள்ளே இருக்க மலர் வெளியே ஓடி வந்து நிற்க, அப்போ அங்கே உட்காந்துருக்க ராஜலக்ஷ்மியும், ஏய் இப்போ எதுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறேன்னு சொல்லும்போதும், மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறேன்னா அது வேறு மாதிரி, அப்படி ஏதாவது நடந்துக்கணுமா இல்லை நான் இப்படி மரியாதை விட பேசணுமான்னு அழகுமதி கேட்டதுமே ராஜலக்ஷ்மி வாயடைச்சு போய் உட்காந்துருக்காங்க. என்ன ராஜலக்ஷ்மி, உன் மருமக இப்படி வாய் பேசுகிறான், இப்போ தான் தெரியுது உண்மையிலேயே நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு வந்திருக்கவங்க சொல்லும்போது, என்ன உண்மை? இப்போ நீங்கள் பேசினதுக்கெல்லாம் அமைதியாக நின்னா, பூம்பு மாடு மாடி தலையாட்டிட்டு நின்னா அப்போ நல்ல பொண்ணு, நீங்கள் பேசினதெல்லாம் தப்புன்னு உங்கள் முகத்துக்கு நேராக எடுத்து சொன்னால் அப்போ நான் எதிர்த்து பேசுகிறேன் வாயாடி கெட்ட பொண்ணாயிடுவேனா? ஆமாம், இந்த கல்யாணம் முதல்ல எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு அது தெரியுமா? இந்த கல்யாணம் நைட்டோட நைட்டாக என் விருப்பமே இல்லாமல் இந்த வீட்டுக்கு இவங்க பையனுக்கு பார்த்துருந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்க கல்யாணம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனதுனால தான் கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு முடிவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து கட்டாயப்படுத்தி என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்பார்க்குற நகை எப்படி போடுவாங்க? அப்படியே இவங்க புகுந்த வீட்டில், அப்படியே நான் இங்கே வாழ வந்த வீட்டில் என்னுடைய அம்மா அப்பா சம்பாத்தியத்துலேயும் என் அம்மா அப்பா போடுற நகையும் தான் வச்சு நடத்துகிற அளவுக்கு இந்த குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம் இல்லையே. ஏன்னா சொந்தமாக எல்லோரும் உழைக்கிறாங்க. இவங்க பையனும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், இன்னொரு பையனும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்களுடைய உழைப்பில் வாழணுன்ற அவசியம் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருமே இல்லை. மற்றவங்க வேணால் அப்படி வாழலாம். பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர இடத்துல அந்த பொண்ணோட சேர்த்து நகையையும் சொத்தையும் ஆட்டையை போடணும்னு நினச்சி பல பேர் இப்படிப்பட்ட கல்யாணத்தை பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நகைன்னு சொல்லி இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை. எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் கேட்டதில்லை, மலர் அக்கா கிட்டேயும் கேட்டதில்லை. அப்படி கேட்டால் அது அவங்களுக்கே அவமானம்னு தெரியும். அதனால தான் தேடி நம்மளே போய் அவமானத்தை தேடிக்க வேண்டாம்னு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. தேவையில்லாமல் எந்த விஷயத்தை பற்றியும் தெரியாமல் நீங்கள் தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அழந்து தள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்லும்போது இதை கேட்ட வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு வாயடிச்சு போயிருக்க. ஏய்
அப்படின்னு ராஜலக்ஷ்மி கண்ணை காட்ட, நான் சரியாக தானே அத்தை பேசுகிறேன். நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு போய் நகை வேணும், பணம் வேணும், வாங்கிட்டு வா, அதை வச்சு தான் இந்த வீட்டில் மளிகை ஜாமான் வாங்கணும், அதை வச்சு தான் இந்த வீட்டோட கரண்ட் பில்லை கட்டணும், அதை வச்சு தான் என் பசங்களுடைய படிப்பு செலவை பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா என்ன? அப்படிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க தான், எனக்கு தெரியும். ஏன்னா இந்த குடும்பம் உங்கள் பசங்களுடைய குடும்பம். உங்கள் பசங்க சம்பாதிச்சு அது மூலமாக வாழ்கிற ஒரு குடும்பம். மற்றவங்க குடும்பத்தை நம்பி வாழ்கிற குடும்பம்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வெடிச்சு விட்டுறாங்க. அதாவது ராஜலக்ஷ்மிக்கும் இது பெரிய அவமானமாக இருக்குது, வந்து உட்காந்துருக்கவங்களுக்கும் ரொம்ப அவமானமாக இருக்குது. நான் இப்படியெல்லாம் உன் மருமக பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ராஜலக்ஷ்மியை பார்த்து சொல்லும்போது, ராஜலக்ஷ்மியும் நானும் என்னை கனவாக கண்டேன், இப்படி வாய்க்கு வாய் பதிலுக்கு பதில் பேசுவான்னு அப்படின்னு ராஜலக்ஷ்மி மனசுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டு இருக்க. அப்போ நான் வரேன் ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த இடத்த விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு விட்டா போதும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே ஓடி போகவும் செய்கிறாங்க. உன் மனசில் என்ன பெரிய இவன் நினைப்பா, வந்தவங்க முன்னாடி என்னென்னமோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, வந்தவங்க பேசினது மட்டும் சரியா? உங்கள் வீட்டில் இருக்கவங்களையே அவங்க உங்கள் முன்னாடியே தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த வீட்டு ஆளுங்களை விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் நம்ம குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளி ஆளுங்க முன்னாடி அப்படி பேசணுன்றது தெரியாதா? அப்படி பேசக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாதா? அது தப்புன்றது உங்களுக்கு தெரியாதா? நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா நாளை பின்ன நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாருமே தான் பேச செய்வாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்த மாதிரி. உங்களுக்கு 1000 விஷயங்கள் பிடிக்காம இருந்தாலும் வந்தவங்க கிட்ட இங்கே நீங்கள் நல்ல விதமாக பேசுனீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க வர்றதுக்கும் யோசிப்பாங்க, கேட்குறதுக்கும் யோசிப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கே எல்லாரையும் விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு அவமானமாக இல்லை, உங்களுக்கு தான் அது அவமானம். அந்த அவமானம் திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு அழகுமதி சொல்லும்போது மலர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு ட்ரிக் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே. தெரிஞ்சிருந்தா எப்போவோ அந்த அம்மாவுடைய வாயை அடைச்சி அனுப்பியிருப்பேன். இப்போ தான் மதி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே சில விஷயமும் புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு மலர் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ராஜலக்ஷ்மி அப்படியே அதிர்ச்சியில் வாயை திறக்க முடியாம அதை நிற்க, என் மலரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலர் வெளியே ஓடி வர, பாத்தியா எப்படியெல்லாம் பேசி என்னை அவமானப்படுத்திட்டு போறா பாரு, நீ என்னமோ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லும்போது, ஏன் எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இந்த வீட்டில் இந்த அம்மா என்னை அசிங்கமாக பேசும்போது எனக்காக ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இப்போ அந்த அம்மா இந்த வீட்டுக்கும் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ மதியை பற்றியும் மதியோடைய குடும்பத்தை பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க தான் அவங்க மாமியார் மாதிரி அவங்க மருமகளை கொடுமைப்படுத்துகிறாங்க. நகை பணம்னு எப்போ பார்த்தாலும் பிறந்த வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் இல்லைன்னு நீங்கள் ஒரே வார்த்தையில் அவங்க மூக்கை உடச்சி விட்டுருந்தீங்கன்னா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து நிற்பாங்களா? அப்போ தான் அவங்களும் யோசிப்பாங்க நம்ம செய்கிறது தப்புன்னு. நீங்கள் என்னடானா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மதி இன்னைக்கு பேசினதில் தப்பே இல்லை. இதே மாதிரி அந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு நாள் ஜெயில் கம்பியாக தான் என்ன போகுது அப்படின்னு மலர் சொல்ல, மலர் நீ அவளை சொல்கிறியா இல்லை என்ன சொல்கிறியான்னு கேட்குறாங்க. அத்தை நீங்கள் என்னைக்கிட்டேயோ இல்லை மதிக்கிட்டேயோ என்னைக்காச்சும் அப்படி ஒரு நாள் நடந்திருக்கீங்களா? சொத்து வரதட்சணைன்னு என்னைக்காவது ஒரு நாள் அப்படி கேட்டிருப்பீங்களா? இல்லைத்த. ஆனால் அவங்க மருமகளை அந்த அளவுக்கு மோசமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு சீக்கிரமாக ஜெயில் தண்டனை கிடைக்க தான் போகுது, பார்த்துட்டே இருங்க அப்படின்னு அங்கே மலரை சொல்லிட்டு போக ராஜலக்ஷ்மி பயத்திலேயே நின்றுட்டுருக்காங்க. இவளுங்க சொல்கிற மாதிரி ஏதாச்சும் நடந்துருமா, நாம தான் அப்படிலாம் எதுவும் பண்ணலையேன்னு ஒரு பக்கம் பயமும் கிடைக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் மதி கொடுத்த டோஸில் ஆடி போய் தான் நிற்கிறாங்க.